துரை கருணா அவர்கள்ட்ட அப்புறம் நீண்ட நெடிய பயணம் இருக்குது. திராவிட கழகங்கள்லாம் தீவிரமாக ஆய்வு செஞ்சு கட்டுரைகளாகவும் எழுதியிருக்காரு துரை கருணா. அவர்கிட்ட தான் இதை வைக்கணும் சார். செங்கோட்டையனை கிட்ட இருந்து பார்த்துருக்கீங்க. அவர் ரொம்ப மென்மையானவர், எந்தவித இதுவும் இல்லை. 2.0 தர்ம யுத்தம்லாம் அந்த லெவலுக்குலாம் எதிர்பார்க்காதீங்க, அது வேறு, அது பன்னீர்செல்வம் பல பேர் இன்று காலையிலேருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு சிக்கல் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். தவிர்த்து வருகிறார் எடப்பாடி அவர்களை அப்படின்னும் பொழுது அதிமுகவுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. அது என்னென்ன சிக்கல்ங்கிறதையும் தனியார் சொன்னார். ஆனால் மரியாதை தர வேண்டியது அது பொதுச் செயலாளர் சார், அவர்கிட்ட நீ நேர பேசணும், அங்கே தான் சொல்லணும், தவறு அவர்கிட்ட தான் இருக்குன்றது ஸ்ரீதருடைய வாதமாகவும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் 52-53 ஆண்டுகள் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை, நெருக்கடி, ஒரு பெரிய குழப்பமான நிலை இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒவ்வொருவருக்குமே, ஒவ்வொரு தலைவர்களுக்கும், ஒவ்வொரு தொண்டனுக்குமே கட்சி முக்கியம் என்கிற உணர்வு இருக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த கழகத்தை நிறுவிய பொழுது இது தொண்டர்களுடைய இயக்கம் அப்படின்னா ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அந்த ஒரே நோக்கத்தோடு தான் எல்லாம் ஒற்றுமையாக பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மரியாதைக்குரிய இல்லைங்கிறதான வேதனை. இப்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பிரச்சனைகள் தலை தூக்கிடுச்சு. அதே தினம் அவர் இல்லாத இடத்தை திருமதி வி.கே. சசிகலா தான் பூர்த்தி பண்ண முடியும்னு சொல்லி எல்லா நிர்வாகிகளும் வரிசையில் நின்று காலில் விழுந்து அம்மா ஆட்சியும் கட்சியும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஏதோ ஒரு அரசியல் சூழல் சதி அவங்களால வர முடியலை. ஆனாலும் கட்சியின் பொதுச் செயலாளராக அவரை தேர்ந்தெடுத்தாங்க. காலப்போக்கில் ஒரு 6-7 மாதத்தில் அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வெளியில் தூக்கி போட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், பொதுச் செயலாளருக்குரிய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இருவரும் பகிர்ந்து செயல்படுத்துவோம். கிட்டத்தட்ட ஒரு 20 விதிகளில் 60க்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இந்த கட்சியை வழி நடத்தலாம் அப்படின்னு போகிறாங்க. அது போயிட்டுருக்கிற போது திடீரென இன்னொரு பிரேக் வந்து ஒற்றை தலைமை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு வருகிறது. இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இருவரும் இணைந்து கட்சியை வழிநடத்துவோம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இருவரும் இணைந்து ஆட்சியை வழிநடத்துவோம். இதுதான் ஒப்பந்தம். ஆனால் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான ஒரு 6 மாத காலத்திலேயே துணை முதலமைச்சரை எந்தவித ஒரு ஆலோசனையோ கூட்டமோ நடத்துறதே இல்லை. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற பொழுது இந்த தமிழகத்தில் இருக்க 52 துறைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடக்கும். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பக்கத்தில் அருகிலே நிதியமைச்சர் என்கிற முறையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் இருப்பாங்க. மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலத்தில் அந்த திரு ஓபிஎஸ் வசம் இருந்த வீட்டு வசதி சிஎம்டிஏ துறை ஆய்வு நடந்தால் மட்டுமே அவர் அழைக்கப்பட்டார். மற்ற எதுலையுமே இல்லை. சகிச்சுக்கிட்டாருன்றீங்க? ஆமாம், அப்படியே சகிச்சு கொண்டார். நீங்கள் எந்த ஒரு நிகழ்வு, அரசு நிகழ்வு எதுவாக இருந்தாலுமே முடிவெடுக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இணைந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முற்றும் முழுவதுமாக ஓரங்கட்டினதை பார்த்தோம். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அதிமுகவினுடைய நம்பர் 1 ஒருங்கிணைப்பாளர் தான், 1A தான் திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர். ஆனால் எல்லா முடிவுகளையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை சார்ந்தவர்களுமே எடுத்துவிட்டு அங்கே போய் 10 பேர் 5 பேர் உட்காந்து அவர்கிட்ட வலியுறுத்தி கையெழுத்து வாங்குகிற நிலைமை இருந்தது. எல்லாவற்றுக்குமே அவரும் கையெழுத்து போட்டு கொடுத்தார். தன்னுடைய சொந்த தம்பி ஓ ராசாவை வெளியேற்றுறதுக்கு கையெழுத்து போடுறார். அன்வர் ராஜா மிக மூத்த தலைவர், அவரை வெளியேற்ற கையெழுத்து போடுறார். இவருடைய எல்லாத்துக்குமே வர்றார். ஒரே ஒரு பிரச்சனை, இந்த தர்மரை ராஜ்யசபா எம்பி ஆக்கணும். இந்த 2 ராஜ்யசபா அதில் தான் பிரச்சனைகள் உருவாகி 2வது தர்மத்துக்கு கொண்டு போய் தள்ளி விட்டாங்க. ஆனால் இப்படி புரிஞ்சுக்கலாமா? அந்த காலகட்டங்களில் கட்சி எடப்பாடி பின்னாடி நின்றுட்டு இருக்கு. நீங்கள் சட்டங்கள் பேசலாம், ஒருங்கிணைப்பாளர் சொல்லலாம், கட்சி எடப்பாடி பின்னாடி. அதுதான் சொல்கிறேன், ஒற்றை தலைமை என்று வந்து கட்சியை காப்பாற்றுவதை விட கட்சியை கைப்பற்றுவது முக்கியம் என்று மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர் அந்த சுயநலத்தோடு பயணித்தார் என்பதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. செங்கோட்டையன் இஷ்யூ நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக அதனுடைய இன்னொரு நீட்சியாக பார்க்குறோம். மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து தொடக்க காலம் முதலே 72க்கு முன்னாடியே அவர் தலைவருடைய மன்றத்தில் இருந்து இங்கே வந்தவர். என் தாய் என் தெய்வம் எம்ஜிஆர் அப்படின்னு தான் இன்னும் இருக்கிறார். எவ்வளவோ முறை அவருக்கு சோதனை வந்த போதும் இந்த கட்சியை விட்டு வெளியேறவே இல்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பல அமைச்சர்கள், அதிமுக வந்து போன அமைச்சர்கள் எல்லாமே இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு நீ ஏன் இருக்கணும் வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. வரவே இல்லை. எனக்கு என் தலைவன் கட்சி முக்கியம், என் தலைவன் தொடங்கிய இந்த கடைசி வரைக்கும் இதில் தான் இருப்பேன் அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு ஒரு நெருக்கடி வருதுங்கிறத எப்போ உணர்றாங்க? 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஏற்பட்ட சரிவு, பின்னடைவு, பெருந்தோல்வி, இது மீண்டும் நம்மை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாது. நாம் பயணிக்கிற பாதை சரியானதாக இல்லை.
நம்மை வழிநடத்துகிற தலைமை எடுக்கிற முடிவு சரியானதாக இல்லை. ஒரு தலைமை வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் தளபதிகள் வலிமையாக இருக்கணும். இவர்கிட்ட இப்போ தளபதிகளே இல்லாத ஒரு நிலை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்த மூத்த முன்னோடிகள் எல்லாம் புறக்கணித்து விட்டு இவர் தனியாக ஒரு பயணத்தை தொடங்குவார் என்றால் அந்த கட்சி எப்படி வெற்றி பாதைக்கு பயணிக்கும்? தொடர்ந்து சரிவு வருகிறது, பின்னடைவு வருகிறது, பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்கல்ல, அந்த 6 பேர் சந்தித்து வலியுறுத்திய பொழுது முடியவே முடியாதுன்னு மறுக்கிறார். அதை விடவும் என்னன்னா 6 பேர் சந்தித்து என்னை வலியுறுத்தியதாக சொல்வது பச்சை பொய்ங்கிறார். ஒரு 6 முன்னணியினர் ஒரு கட்சி பிரச்சனை தொடர்பாக ஆலோசனை தெரிவிக்கிறாங்க, வந்தாங்க, சொன்னாங்க, இப்போ சரி வராதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லுங்களேன், உண்மையை பேசுங்களேன். பச்சை பொய்ன்னு சொன்னால் எப்படி இவரை நம்பி பயணிப்பது அப்படின்னு அந்த 6 பேருமே மனப்புழுக்கத்தில் வருத்தத்தில் இருக்காங்க. நீங்க சொன்ன 6 பேர்ல ஒருவரை தவிர 5 பேர் அங்கே தான் இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன். கட்சி முக்கியம். சகோதரர் ஸ்ரீதர் சொன்னார்ல, கட்சி முக்கியம். வெற்றி சின்னமாம் ரெட்டலை அங்கே தான் இருக்குது. எப்படியாவது கட்சி ஒன்றிணையும். காத்து கிடக்கிறார்கள், காலம் கனியும். தொண்டர்களும் நிர்வாகிகளும் காத்து கிடக்கிறார்கள். நாம் நீங்கள் அதிமுக பொறுத்தளவில் ஏன் இது தொண்டர்கள் கட்சின்னு சொல்கிறோம்னா, எத்தனை தோல்விகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் உருவானோ அடிமட்டத்தில் உறுப்பினர் கார்டு இருக்குல்ல, காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்தவன் ஒருபோதும் அடி மாற மாட்டான். நீங்கள் எம்பி எம்எல்ஏ மந்திரியாக இருந்தவங்க போவாங்க வருவாங்க, அது வேறு பிரச்சனை. இந்த கட்சி இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது என்றால் தொண்டர்கள் பலம் தான். போன தேர்தல் அப்படியே திரும்பி பார்த்தா 20% வாக்குகள் கிட்டத்தட்ட பர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. இன்னொரு கன்னியாகுமரி மாதிரி இடத்துல 4ஆவதாக வரக்கூடிய இடத்துல அதிமுக இருக்குது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அந்த இடியாப்ப சிக்கல் தொடருதுன்னா அது என்ன? நம்ம அதுதான் சொல்கிறேன், வீண் பிடிவாதம் தான். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று கருதுவாரையானால் நிச்சயம் அவர் விட்டு கொடுக்கணும். அந்த இடத்துல ஸ்ரீதர்சன் ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு சபாநாயகர் இவர் இல்லை மாற்றணும்னு கோரிக்கை வைக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இன்னைக்கு அதை நகர்த்தும் பொழுது போய் இவங்க கிட்ட தலைமையிடம் இன்ஃபார்ம் பண்ணாமல் நேராக போய் சபாநாயகரை பார்க்குறாரு. என் சார்ந்த தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னால் அவர் தயாராக தான் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், பேரவைத் தலைவரை தாண்டி 230 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தங்கள் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை கவன ஈர்ப்பு தீர்மானமாக, ஒத்திவைப்பு தீர்மானமாக, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுப்பாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனைங்க, இது தொடர்பாக ஒரு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் கூட எடுத்து விவாதிக்கணும், அமைச்சர்கிட்ட இருந்து நான் இதுக்கு என்னென்ன தீர்வு காணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே சொல்லுவாங்க. அப்போ திரு செங்கோட்டையனும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னுடைய தொகுதியில் இருக்கிற பிரச்சனை சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு பெரும் பிரச்சனை, இது தொடர்பாக பேரவையில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன், இதை விவாதத்துக்கு திங்கள் செவ்வாயில் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறேன்னாரு. நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று முடிச்சு, அதாவது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலிருந்து அவருடைய அந்த நிலைப்பாடு என்பது இவருக்கு எதிரான நிலைப்பாடாக இருக்கிறதுனால இதையும் முடிச்சு போட்டு இவர் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது சாதாரணமாக பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் பல காலகட்டங்களில் பல அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கிற போது இருந்திருக்கு. ஆனால் பெரும்பான்மையாக திமுகவும் சார்ந்தவர்களும் இருக்கிறதுனால அந்த தீர்மானம் என்பது நிச்சயம் தோல்வி அடைஞ்சதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதில் போய் அவருடைய பங்களிப்பு சபாநாயகருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவர் எடுத்து விட்டாரோ என்று பார்ப்பது அந்த பொதுவெளியில் சபாநாயகருக்கு ஆதரவான நிலைப்பாடுனே போகல. ஸ்ரீதர் ஒரு விஷயம் சொல்றாரு, ஜெயலலிதா அம்மையார் தலைவராக இருக்கும்பொழுது, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கட்சியில் இருக்கிற மூத்த அமைச்சரோ இல்லை மூத்த மெம்பரோ செஞ்சால் அதனுடைய ரெப்பர்கஷன் எப்படி இருந்திருக்கும்? ஸோ டெமோக்ராட்டிக்காக செயல்படுறாரு எடப்பாடியார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா, இந்த 2 பேரும் ஆளுமைகளுக்கு இணையாக இவர் இல்லை என்பதுதான் நிதர்சனம். ரைட். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், பல பதிவுகளை நான் பேசியிருக்கேன். இங்கு இந்த சென்னை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முக்கிய மாவட்ட செயலாளரை பொதுச் செயலாளரை அழைத்து விசாரிக்கிறார். நீங்கள் தினமும் திமுக எம்எல்ஏ அலுவலகத்துக்கு போகிறீங்களா, திமுகவினுடைய தொழில் நிறுவனங்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறீங்களா, உங்கள் மேலே கடுமையான குற்றச்சாட்டுகள் வருது, நீங்கள் பார்த்து திருந்திங்கன்னு எச்சரிக்கிறார். அந்த எம்எல்ஏ சொல்கிறார், ஆனால் அது பிஸ்னஸ்ண்ணே, அதில் நீங்கள் தலையிட வேண்டாம், ஏதாவது கட்சிக்கு செலவு பண்ணணும் கூட்டம் நடத்தணும்னா செய்கிறேனே அப்படின்னு சொல்கிறார். ரைட்டு. உடனே எடப்பாடி தன்னுடைய குரலை உயர்த்தி, அம்மா இருந்தால் இப்படி செய்வீங்களா, அம்மா இருந்தால் இப்போ பேசிட்டு நீங்கள் கட்சியில் இருக்க முடியுமா, மாவட்ட செயலர் இருந்துட்டார், ஆனால் அம்மா பற்றியெல்லாம் இப்போ பேசாதீங்கன்னு போயிட்டாருங்க. ஓகே. அதுதான் பொதுச் செயலாளர் எந்த அளவிற்கு அவருடைய அதிகாரத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒரு கட்சியினுடைய நான் தொடக்கத்தில் சொன்னது தான்,
ஒரு கட்சியின் நலன் முக்கியம். கட்சி தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணிக்கணும். இப்போ எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்குது தெரியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிக்கலில் இருக்குது தெரியுமா? ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் 4 மாதம் முன்னாடியே களமிறங்கிட்டாங்க. 234 தொகுதியிலையும் பொறுப்பாளர்களை போட்டு அவங்களுக்கு பாக்கெட் மணியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வெற்றிக்கான அந்த தூரத்தை பாதி தூரம் கடந்துட்டாங்க. அந்த பயணத்தில் இன்னும் கட்சியை பலப்படுத்தணும். பலமான கட்சி அதிமுக, இது 2026 வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கருதினால்தான் உங்களை நம்பி கூட்டணிக்கு ஆட்கள் வருவாங்க. கூட்டணிக்கு ஆள் இல்லை, கட்சியும் பலகீனமாக இருக்குது. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சிக்கலையும் உருவாக்கி வச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் வெற்றிக்கு போகணும்? துரைக்கண்ணா சார், வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் ஃபார் ஏடிஎம்கே? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காலகட்டங்களில் அது அதிகப்படியான ஆட்சி வருடங்கள் அதிகமாக திராவிட கட்சிகள் அதிமுக இருந்திருக்கு. மறுபடியும் அது வந்து இட்ஸ் ஸ்ட்ராங் அப்போசிஷன். இது 2 பார்ட்டி ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான் தமிழகத்திலலாம் சொன்னாலும் செய்ய வேண்டியது என்ன இருக்குது தேர்தலுக்கு 14 மாதம் இருக்கும்போது? ஆமாம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மறைந்த அம்மா செல்வி ஜெயலலிதா இவர்கள் காலத்தில் வந்து தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. 7 முறை ஆட்சி கட்சி, 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி. இந்தியாவிலேயே 3வது பெரிய அரசியல் கட்சியாக மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் 2014 காலகட்டத்தில் போனார். 1000 ஆண்டுகளை கடந்து இந்த அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்கும் என்று செல்வி ஜெயலலிதா பேசினார். 52 வருஷத்தில் அது கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை சந்திச்சிருக்கு. சகோதரர் ஸ்ரீதர் சொன்னார், ஊடகங்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கன்னு. எதை வைத்து? தொடர் தோல்வியை வைத்து. இந்த பிம்பம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது? தொடர்ந்து திமுகவை பொது வழியில் வீழ்த்த முடியாது என்கிற அந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்கு எது காரணம், யார் காரணம்? பொது வெளிகள்லையும் மக்கள் மத்தியிலையும். இப்போ எம்பி தேர்தல் அது. அதனால நான் சார் பூத்துக்கு போனால் ரெட்டையில் இருந்துச்சுன்னா கட்சிக்காரன் போடுவானா இல்லையா? போடணும்ல. கட்சியினுடைய சதவீதத்தை உயர்த்தணும்னு யாரோ வர்றாங்க டெல்லிக்கு. ஆனால் தேர்தல் களத்தில் 33 தொகுதிகளில் அதிமுக நிற்குதுல்ல. 7-8 இடத்துல டெபாசிட் போகிற அளவுக்கு, 15 இடத்துல 3வது இடம் போகிற அளவுக்கு, ஒரு இடத்துல 4வது இடம் போகிற அளவுக்கு இருந்தானா அந்த அதிமுக தொண்டை ஏன் வாக்கு சாவடிக்கு போகல? கட்சி தலைமை எடுத்த முடிவு, அவர் வகுத்த வியூகம், அவர் சென்ற பாதை சரியில்லை. 33 வேட்பாளர்ல 30 பேர் பக்கத்து ஊருக்காரனுக்கே தெரியாது சார். அதுதான் சொல்ல வர்றேன். இந்த கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே தான் ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் உருவானால் மட்டுமே. ஒரு தொண்டனை கூட இழக்க மாட்டேன் அப்படின்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். அவருக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தவர்கள், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் அவருக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தவர்கள் எல்லோருமே அரவணைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு சென்றார்கள். அந்த பாணி அரசியல் மரியாதைக்குரிய எடப்பாடியார் சொன்னார்ல, இந்த 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயார்னு. அவர் செய்ய வேண்டிய ஒரே தியாகம் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்றிணைத்து இது வலிமையான கட்சி மீண்டும் திமுகவை வீழ்த்தும் என்கிற அந்த பொதுவெளி ஒரு பிம்பத்தை இருக்கிற அந்த நிலைப்பாட்டை ஏற்படுத்தி அப்போதான் வலுவான கூட்டணி வரும். அப்படி வருகிற பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி சாத்தியம். இல்லை என்றால் மீண்டும் சரிவு பின்னடைவு என்ற நிலைக்கு போய்விடுங்கிறதா ஒரு 10 வினாடி. இன்றைக்கு இந்த உணர்வு இருக்குல்ல, ஒன்றுபட வேண்டும் என்கிற உணர்வு. இன்னைக்கு அடையாள அட்டை கொண்டு போய் கட்சி அட்டையை கொடுக்க போகிறாங்கல்ல, கள ஆய்வுக்கு போகிறாங்கல்ல, அங்கே இருக்கிற கட்சியினுடைய கிளை நிர்வாகி பேரு ஒன்றிய நிர்வாகிகள் சொல்கிறான், அண்ணே நாங்கள் போக முடியலண்ணே, கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வாங்கண்ணே, கட்சியை ஒன்று சேர்த்தா தானே நாங்கள் போய் ஓட்டு கேட்க முடியும். தொண்டர்கள் மத்தியில் கட்சி வேட்டி கட்டிட்டு போக முடியல, கரை வேட்டி கட்டிட்டு நீ யார்கிட்ட இருக்க? ஓபிஎஸ்டியா, தினகரன்ட்டியா, சசிகலாட்டியா, இபிஎஸ்டியா, யார்கிட்ட இருக்குன்னு என்ன கேட்குறாங்க. அந்த ஒற்றுமை வேண்டும் என்பது அடிமட்ட தொண்டருடைய கருத்தாக